ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு தக்காளி கொஜ்ஜு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறு பல் பூண்டு தோலோட ஓரளவு தட்டி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். நாலு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தக்காளி கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.